இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் ஐந்துள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களை, ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய நீங்கள் யாராவது கூட ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்ட நிலைகளிலே நாங்கள் இருக்கின்றோம், எங்களுடைய சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது, தொழில்களிலே முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லை, மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே எங்களுடைய குடும்பம் இருக்கிறது, அதனால் நாங்கள் வேதனையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன செய்வது என்று சொல்லி திகைத்து நின்று கொண்டு இருக்கிறீங்களா? மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? உதாசீனப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை உயர்த்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் புழுதியிலிருந்து சிறியவனையும் குப்பையிலிருந்து எளியவனையும் உயர்த்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் எளிமையான நிலையிலே கஷ்டமான சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தரால் உங்களை உயர்த்த முடியும். அதனால கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு மனிதன் உங்களை மேன்மைப்படுத்த முடியாது. நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அதனால உங்கள் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். எவரையும் உயர்த்த அவரால் முடியும். ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்துல இருக்கிறது. அதனால அவர் உங்களை பலப்படுத்தவும் முடியும், மேன்மைப்படுத்தவும் முடியும். அதனால நீங்கள் சந்தேகப்படாதீங்க. விசுவாசத்தோடு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக உங்களை அற்பமாக நினைத்திருக்கலாம். நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து நீங்கள் சிறியவர்களைப் போல புழுதியில் இருப்பவர்களைப் போல இருக்கிறது நிமித்தம் உங்களை சில தவறான வார்த்தைகளை கொண்டு கூட உங்கள் உறவுகள் கூட பேசியிருக்கலாம். இவர்களுக்கெல்லாம் பிழைக்க தெரியவில்லை அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்கலாம், உதாசீனப்படுத்திருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, வேதாகமத்தில் நாம் எஸ்தர் புத்தகத்திலே கூட நாம் 2ஆம் அதிகாரத்தில் கூட நாம் படிக்கும்போது பாருங்க, மொர்தெகாய் எஸ்தரை வளர்க்கின்றார். ஆனால் பாருங்க, எஸ்தருக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. ஆனால் இந்த எஸ்தர் நினைத்து பார்த்திருப்பாரா? இல்லை. ஒரு ராஜஸ்திரியாய் என்னுடைய வாழ்க்கையில நான் உயர்த்தப்படுவேன் என்று என்னைக்காவது நினைத்திருப்பாளா? இல்லை. பாருங்க, ஐயோ நமக்கு தாயும் இல்லையே, தகப்பனும் இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஒருவேளை இருந்திருக்க கூடும். மொர்தெகாய் எவ்வளவுதான் அன்பு செலுத்தி அவளை வளர்த்திருந்தாலும் கூட அந்த தாய் தகப்பன் என்கின்ற அந்த பாசத்துக்காக ஏங்கியிருக்க கூடும். ஒருவேளை உள்ளத்துல கூட நினைத்திருக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் பார்த்தார். பாருங்க, ஏற்ற வேளையிலே பாருங்க, ராஜஸ்திரியாய் உயர்த்தினார், ஒரு ராஜாத்தியாய் உயர்த்தினார். எவ்வளவு ஒரு மேன்மையை கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்படியானால் அந்த எஸ்தருக்கு உயர்வை கொடுத்தவர், ஒரு ராஜாத்தியாய் உயர்த்தினவர் உங்களை உயர்த்த மாட்டாரா? உங்கள் தேவையை சந்திக்க மாட்டாரா? உங்கள் பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? உங்கள் தொழிலிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிட மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். அதனால் கவலைப்படாதீங்க. எவரையும் உயர்த்த அவரால் முடியும். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதனால சந்தேகப்படாதீங்க. கர்த்தரிடத்தில் ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. உங்கள் குறைவுகளெல்லாம் அறிக்கையிடுங்க. உங்கள் தேவைகளெல்லாம் நீங்கள் கர்த்தரிடத்துல சொல்லுங்க. கடன் பிரச்சனையா, உங்கள் கஷ்டமா, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல சொல்லிடுங்க. மனிதனிடத்தில் சொல்லாதீங்க, கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அவர் கேட்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் ஜெபத்திற்கு பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வராக. ஆமேன்.